very happy Saturday. Kanchi, teachers here, please. Kanchi has stepped into its 24th year. Okay, so very consciously we are organizing creative and productive programs to you all. And in that series, this is the third event. This is very unique, kind of, I think first of its kind. ஒரு புத்தக வெளியீடு, அப்புறம் வாசிப்பது எப்படி அப்படின்றத ஒரு பயிற்சி. இது முதல் முறை நம்ம பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ரீடிங்க்கு நிறைய செஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதற்கு வருகிறது இருக்கும். மதுரை தி ஹிந்து தமிழ் திசையோட மேலாளர், அப்புறம் அவங்க கூட இருக்கிற மிஸ்டர் இமானுவேல், மிஸ்டர் விஜயானந்தன், மிஸ்டர் இமானுவேல் அண்ட் மிஸ்டர் முருகன். மிஸ்டர் முருகன் வந்து டெப்டி மேனேஜர். அவர்களை உங்கள் அனைவர் சார்பிலும் பயண வர வேண்டும் வரவேற்கிறேன். Newspapers were very luxurious to us when we were like you. செய்தித்தாள் கையில கிடைக்கிறதுன்றதே ஒரு பெரிய அபூர்வமான விஷயமா இருந்தது. தேடி தேடி போகும். லைக் இந்த தினமணியோட சென்டர் ஆர்டிகிள் சார், அது வந்து அந்த இதை கட் பண்ணி மூட்டத்தையே வச்சிருந்தேன் சார். 3 வருஷம் வச்சிருந்தேன் அந்த ஆர்டிகிள்ஸ் எல்லாம். அது அப்படியே அந்த தரமான செய்திகளுக்கு செய்தித்தாள்களுக்கு ஒரு மரியாதை உண்டு. The same thing and the same kind of reputation is enjoyed by நம்ம தமிழ் மொழியில வந்து தமிழ் ஹிந்து திசை. ஸோ அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க என்பது மகிழ்ச்சியான விஷயம். அண்ட் முதலாக நம்மளுடைய மாணவர் வந்து எழுத்தாளராகி ஒரு புத்தகத்தை வெளியிடுறோம். அவங்க அம்மா வந்துட்டு இருக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ குர்லதா, you are the star of this day. Special appreciation and special welcome. வாசிக்கணும்னு சொல்லி தந்ததுக்கு அவங்க வந்திருக்காங்க. எப்படி எழுதுனேன், ஏன் எழுதுனேன் அப்படின்னு எழுதுறதுக்கு நமக்கு குருலதா இருக்கிறாங்க. So on all your behalf, hearty welcome to all of you. Today is a very special day. 8th of Saturday. What's special on 8th of August? What comes to your mind when we say 8th of August? Yes? Saturday. 8th August na enna ஞாபகம் வரணும்? Quit India movement. Hello. இந்த வரலாறு தான் சார் சொல்லிருக்கோம். Quit India movement. What do you mean by Quit India movement? What do you mean by Quit India movement? Social teachers are here. What do you mean by Quit India movement? Hello? Quit India movement, social teachers? Complete கேள்விப்பட்டீங்களா? Quit India movement. புத்தக வெளியீடு வாசிக்கணும்னு சொன்னா கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ரைட்? சரி, இதுதான் உங்களுக்கு அசைன்மெண்ட். Quit India movement. இங்க வந்து என்ன பண்ணீங்க? ரைட்? Quit India movement அப்படின்னா என்ன? ரைட்? அதோட ஸ்லோகன் என்னது? Do or die. செய் அல்லது செத்து மடி. கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டீங்களா? என்ன சனிக்கிழமை ஸ்கூல் வச்சு பண்ணி கோவத்தில் இருக்கீங்களா? No. So I will be asking you on Monday that you should share information about Quit India movement. Do or die அப்படிங்கிற ஸ்லோகன்லாம் யார் கொடுத்தாங்கிறதெல்லாம். Excuse me. When the speaker speaks, look at the speaker. Don't get distracted. This is the assignment for your weekend assignment. And with that assignment known to you, once again I welcome you all and wish this program all success. ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய மாணவர்களுக்கும்
If you know, let us complete பண்ணிடுவோம். முதலி சைனகா, குனிந்து முதலி சைனகா, பந்தலிலே பாவையா, தொங்குதடி லோலாக்கு, பையன் வரான் பார்த்துக்கோ, பணம் கொடுப்பான் வாங்கிக்கோ, சிலுக்கு பையில போட்டுக்கோ, அப்புறம் சிலுக்கு வாங்கிக்கோ. ஓகே, see, சின்ன விஷயமா இருக்கலாம், பட் இது வந்து நான் நேற்று வந்து இது பாட்டு படிச்சுக்கிட்டதுலாம் கிடையாது. நான் இப்போ படிச்சிருக்கேன் ஒன்றை விட சின்ன வயசுல இருக்கும்போது. ஏன்னா எங்களுக்கு வந்து விளையாட்டு, வாசித்தல் இது மட்டும்தான் வந்து பொழுதுபோக்கு. ஓகே, ஒன்று நண்பர்களோட வெளியில, வீட்டுக்கு வெளியில நம்மளோட ரிலேட்டிவ்ஸோட, ஓகே, உறவினர்களோட பிள்ளைகளோட, அல்லது வெளியில மற்ற நண்பர்களோட விளையாடுறது. அப்படி இல்லை அப்படின்னா புத்தகங்கள் வாசிக்கிறது, அல்லது நாளிதழ்கள் வாசிக்கிறது, இல்லைன்னா அந்த கேலண்டர்ல தின கேலண்டர்ல வந்து நாட்காட்டியில அந்த சின்ன ஸ்லிப்ல குரல் எழுதி இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு வாசகம் இருக்கும், அதையெல்லாம் வாசிக்கிறது, அதை எழுதி வைக்கிறது, இதெல்லாம் தான் பொழுதுபோக்கு அன்றைய காலகட்டத்தில். ரைட்டா? 70, 80, 90 வரைக்கும் அதான் நடந்துட்டு இருந்தது. இப்போ எண்ணங்களோட வெளிப்பாடு ரெண்டா இருக்கும். ஒண்ணு பேச்சு மொழியா இருக்கும், அதுக்கு முன்னாடி வந்து உங்க பாஷையில பாடி லாங்குவேஜ். ஓகே, ஏதாவது செய்கைகள் மூலமா சொல்லலாம். எனக்கு வேணும், எனக்கு நான் ஒரு மொழி தெரியாத ஒரு நாட்டுக்கு போயிருக்கிறேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஜெர்மனி போயிருக்கிறேன். ஜெர்மனி எனக்கு தெரியாது, தண்ணி வேணும். how do you ask them? ஓகே, அதுக்கப்புறம் என்னுடைய தேவைக்கு அடுத்தது இப்படி ஆரம்பிச்சது. ஸ்லோலி ஐ ஸ்டார்டட் லேர்னிங். அங்க லாங்குவேஜ் கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போறேன், தண்ணி வேணும்னா தண்ணின்னு சொல்ல போறேன். ஸோ எனக்கு என்ன தேவை, என்னுடைய எண்ணம் என்ன, அதனுடைய வெளிப்பாடு சொற்கள். இந்த சொற்களை எல்லாம் தொகுக்கிறது மட்டும்தான் புத்தகம். அந்த சொற்களை வந்து நீ தொடர்ச்சியா ஒரு இதுல எழுதுனா அது பேராகிராஃபா இருக்கலாம், அல்லது ஒரு கட்டுரையா இருக்கலாம். ஓகே, அதை எல்லாத்தையும் தொகுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு புத்தகமா மாறிடுது. ஆனா இந்த சொற்களுடைய தொகுப்பு தான் புத்தகம் என்றால் கிடையாது. ஓகே, அப்ப இந்த புத்தகம் அப்படின்றது என்ன, அல்லது அந்த புத்தகம் எழுதுறவங்களுடைய எண்ணங்கள் எப்படி வெளிப்பட்டிருக்கு, அல்லது எதை காட்டுது அந்த புத்தகம் அப்படின்னா அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய அனுபவம், ரைட்? அதுக்கு அடுத்தது அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன், எல்லாமே. இது எல்லாமே சேர்ந்த ஒரு தொகுப்பா தான் இந்த புத்தகம் வந்து வெளியாகி இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா குருலதா வந்து நல்ல வரைவாங்கன்னு தெரியும், ஆனா புத்தகமும் எழுத முடியும் அப்படிங்கிறது வந்து இப்பதான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து தெரிஞ்சது, அந்த புத்தகத்தை பார்த்தது. ஸோ வரைதல், அங்கேயும் கிரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன் எல்லாமே. அண்ட் அடுத்தபடியாக எழுத்துக்கள் மூலமாகவும் என்னுடைய சிந்தனைகளை, என்னுடைய ஆக்கத்தை, என்னுடைய நினைவுகளை, என்னுடைய அனுபவத்தை நான் பகிர முடியும். என் அறிவை எல்லாவற்றையும் எழுத்துக்கள் மூலமாகவும் பகிர முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் குருலதாவிற்கு. கிளாப் பண்ணலாம். எழுத்துக்கள் மூலமாக உங்கள் வரைக்கும் திறமையை மெருகேற்றி பல புத்தகங்களை எடுத்து ஒரு சிறந்த ஆசிரியராக பிற்காலத்தில் வருவீர்கள் என்று வாழ்த்துக்கள் கூறி ஆசீர்வாதங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி. இப்புத்தகத்தை பற்றி கலந்துரையாட ஜெபிசாரியஸை அன்புடன் அழைக்கிறோம். புத்தகத்தின் ஆசிரியராக மாறியிருப்பதை பார்த்து மிகவும் பெருமை அடைகிறேன். இந்த புத்தகம் நட்பின் அழகையும் அன்பின் அருமையையும் குழந்தைகளுக்கு பிடிக்கும் வகையில் கண்டிப்பாக தெரிவிக்கும் என்று நம்புகிறேன். என்னுடன் படித்த தோழி இன்று குழந்தைகளின் கற்பனை உலகையாலும் ஒரு ஆசிரியராக மாறியிருப்பதை பார்ப்பதில் மிகவும் பெருமை அடைகிறேன். குழந்தைகள் கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய, நேசிக்க வேண்டிய புத்தகம் இது. என்னுடன் படித்த தோழி குருலதா மேலும் பல புத்தகங்கள் இருந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த புத்தகத்தின் பின்னால் இருக்கும் எண்ணங்களையும் அனுபவங்களையும் திருக்குறளில் பல குறள்கள் இருக்கிறது. அனைத்தும் ஆகச்சிறந்த குறள்கள் தான்.
ஆனால் நட்பு நம்மளை அரணாக காக்கும் என்பதை கூறும் குரல் இந்த குரல். அதனால்தான் இந்த குரலை தேர்ந்தெடுத்து எழுதினேன். சேகரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு. பொருள் இதோட திருக்குறளோட பொருள் நட்பு நம்மளை அரணாக காக்கும் என்பதுதான் இந்த திருக்குறளின் பொருள். சேகரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு. இந்த புத்தகத்தில் உங்களுக்கு பிடித்த கதாபாத்திரம் யார் மற்றும் ஏன்? பிடித்த கதாபாத்திரம் நான் உண்மையிலே வளர்த்த சித்தன். இந்த கதையை எழுத எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டீர்கள்? 1.5 மாதம் எடுத்துக்கொண்டேன். குழந்தைகள் இந்த புத்தகத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? நட்பு நம்மளுடன் சிரித்து பேசி முடிந்து போவது மட்டுமல்ல, நம்மளை அரணாக காக்கும் என்பதுதான் இந்த கதையின். இந்த புத்தகத்தில் இடம்பெறாத ஆனால் சேர்த்து நினைத்த ஒரு சம்பவம் உள்ளதா? அப்படி என்றால் அது என்ன சம்பவம்? உண்மையிலே நான் வளர்த்த சிட்டான் பறந்து போய்விட்டான். ஆனால் அவனின் ஞாபகம் இன்னும் வந்து கொண்டேதான் இருக்கிறது. அவன் பறந்து போய்விட்டான் என்பதை இந்த புத்தகத்தில் சேர்க்கவில்லை, இன்னும் என்னுள் வாழ்ந்தான் என்பதுதான் சேர்த்து நினைத்தேன். மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இனிய காலை வணக்கம். இன்று நான் எழுதிய பனைமரத்துக்கிளியும் பட்டு பாப்போம் என்ற புத்தகம் வெளியீட்டு விழா நடைபெறுகிறது. இதுக்கு வந்த எனது பள்ளி முதல்வர் திரு வைஷ்ணவி மேம் அவர்களுக்கும் ஜீனத் மேம் அவர்களுக்கும் மிக்க நன்றி. மேலும் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மேலும் இந்த விழாவில் என்னுடன் சேர்த்து கைகோர்த்து நின்ற எனது முதல்வர் ஜீனத் மேம் அவர்களுக்கும் மிக்க நன்றி. முதல்வர் வைஷ்ணவி மேம், நான் அடிக்கடி பள்ளி நூலகத்துக்கு புத்தகம் எடுக்க செல்வேன். எனக்கு ஊக்கம் தந்து என்னை புத்தகம் எழுத சொன்னார்கள். அதனால் நான் 3ஆம் வகுப்பில் உண்மையாக வளர்த்த ஒரு கிளியை நினைவூட்டி இந்த கதையை எழுதினேன். மேலும் எனது தமிழாசிரியர் குழந்தைகள் நலனில் அன்பாக வழிநடத்தி செல்லும் நமது தமிழாசிரியர் செல்வி மேம் அவர்களுக்கும் மிக்க நன்றி. அனைத்து குழந்தைகளையும் தன் குழந்தைகள் கூட நினைக்கும் நமது ஒருங்கிணைப்பாளர் திருமதி தேவிகா மேம் அவர்களுக்கும் மிக்க நன்றி. எனது வகுப்பு ஆசிரியர் சானியா மேம் அவர்களுக்கும் மிக்க நன்றி. நட்பு நம்மளை சிரிச்சு பேசி போயிட்டு இன்னைக்கு சிரிச்சு பேசுவாங்க, நாளைக்கு போறவங்க. அவங்க நம்மளோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நம்மளுக்கு எப்பவுமே நம்மளோட உண்மையா நமக்கு ஹெல்ப் பண்றவங்க மட்டும்தான் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அந்த திருக்குறளை எடுத்து ஒரு கதையா உருவாக்கணும் அப்படிங்கிறதுதான் என்னோட தாட். எனக்கு ரொம்ப ஊக்கம் கொடுத்தாங்க சீனியர் பிரின்சிபல். அவங்களுக்கு இந்த என்னோட சக்சஸ் டெடிகேட் பண்றேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி. விஜயகுமார் ஆனந்தம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றிகளை வழங்க ஓவிய ஆசிரியர் திருமதி ஜெயபாரதி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எல்லாம் பண்ண இயற்கைக்கு வணக்கம். இங்கு வீட்டிற்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவினை அற்புதமாக செய்த பள்ளி நிர்வாகத்திற்கும் பெரும் உற்சாகம் அளித்த பள்ளி தாளாளர்களுக்கும் நன்றி. மேலும் சிறப்பு விருந்தினராய் சிறப்புரை ஆற்ற இருக்கும் இந்து தமிழ் திசை நாடுகள் குழுமத்தின் திரு விஜயகுமார் ஆனந்தம் அவர்களுக்கும் நன்றி. மேலும் நீல வானத்தின் தீரா பற்றுள்ள எங்கள் பள்ளியின் முதல்வர் எங்களை எப்போதும் உற்சாகப்படுத்தும் திருமதி ஜீனத் மேடம் அவர்களுக்கு நன்றி. உங்களோடு நானும் பணியாற்றினேன். என்னையும் வழிநடத்தினீர்கள், என் குழந்தையும் நன்றாக வழிநடத்தினீர்கள். தங்களுக்கு அன்பு கலந்த மேலும் இங்கு பணியாற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி. அடுத்ததாக என்னை கவர்ந்த முதல்வருக்கு நன்றி கருத்து. உங்க எல்லாத்தையும் கேட்க விரும்புகிறேன். யாருடைய ஆட்சினாலும் முன்னாள் காலத்துல பொற்காலம் சொல்லுங்க. அது மாதிரி நானும் இந்த வேலை பார்த்தேன். அப்ப என் மனசுல பட்ட ஃபீலிங் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். அற்புத மலர்கள் எல்லாம் பூமியில் புத்து குலுங்குகின்ற மாதம். அற்புத மலர்கள் எல்லாம் பூமியில் புத்து குலுங்குகின்ற மாதம். அதிகாலை பணி அன்பை பொழிகின்ற மாதம். அதிகாலை பணி அன்பை பொழிகின்ற மாதம் டிசம்பர் மாதம். டிசம்பர் மாதம் அப்படி ஒரு மாதத்தில் வளர்ந்த புத்தானம் பல்வரே. அப்படி ஒரு மாதத்தில் வளர்ந்த புத்தானம் பல்வரே. வாழிய நீங்கள் பல்லாண்டு, வாழிய நீங்கள் பல்லாண்டு. குழந்தைகள் நலனே உங்கள் நலம், குழந்தைகள் நலனே உங்கள் நலம். நீங்கள் என்றுமே எண்ணியதை சேரலாம்.
குழந்தைகள் நலனே உங்கள் நலம், நீங்கள் என்றுமே எண்ணியதிலே சேரலாம். சிறுவர்கள் சொல்லியிருக்கும் மதிப்பதற்காக, சிறுவர்கள் சொல்லியிருக்கும் மதிப்பு தரக்காக, சிறுவர்கள் கூட மதிப்பின்றி அழைக்கவில்லை, சிறுவர்கள் கூட மதிப்பின்றி இங்கே அழைக்கவில்லை, வான்முறையாக சொல்றாங்க. இங்க வாங்க, அதை நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். இவருக்கு முன்னும் பார்த்ததே இல்லை இப்படி ஒரு தலைமை ஆசிரியர், இவருக்கு முன்னும் பார்த்ததில்லை இப்படி ஒரு தலைமை ஆசிரியர், இனியும் பார்க்க போவதே இல்லை இப்படி ஒரு தலைமை ஆசிரியர், இனியும் பார்க்க போவதே இல்லை இப்படி ஒரு தலைமை ஆசிரியர். உங்கள் கடவுளை எல்லாம் சொல்லுங்கள், உங்கள் கடவுளை எல்லாம் சொல்லுங்கள், கைப்பிடித்து அழைத்து செல்வார் கட்டாயம். உங்கள் கடவுளை எல்லாம் சொல்லுங்கள், கைப்பிடித்து அழைத்து செல்வார் கட்டாயம். வாய்ப்புகள் உள்ள மாணவர்களே வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாய்ப்புகள் உள்ள மாணவர்களே உங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இழந்தால் வாய்ப்பு கிடைப்பதே இல்லை, இழந்தால் வாய்ப்பு கிடைப்பதே இல்லை. இந்த நினைவுகளை சுமந்தே செல்லுங்கள், இந்த நினைவுகளை சுமந்தே செல்லுங்கள், எதையாவது ஒன்றை சாதியுங்கள். இந்த நினைவுகளை சுமந்தே செல்லுங்கள், எதையாவது ஒன்றை சாதியுங்கள். புத்தான முதல்வரே, புத்தான முதல்வரே, என் இதயத்தில் என்றும் இருப்பவரே என்றென்று நன்றி. புத்தான முதல்வரே, என் இதயத்தில் என்றும் இருப்பவரே என்றென்று நன்றி. இதுல எழுதுற கதையும் பொய்யறது என் மனசுல உள்ளது அப்படின்னு சொல்லி இன்றைய வாசிப்பாளர் நாளைய தலைவர் என்ற பொன்மொழிக்கேற்ப வாசிப்பதின் ஆதாரமாக விளங்கும் செய்தித்தாளை எப்படி வாசிப்பது என்பதை பற்றி நம் மாணவர்களுக்கு விளக்க இங்கு வந்திருக்கும் தி இந்து தமிழிசை நாளிதழின் மேலாளர் திரு விஜயகுமார் ஆனந்தம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். கொஞ்சம் எல்லாம் டல்லா இருந்தா இருக்கீங்களா? இல்ல எங்களுக்கு பயங்கர உற்சாகம். இப்படி ஒரு பள்ளியில குழந்தை, ஒரு பெண் குழந்தை ஒரு நூலை எழுதி உண்மையில் இது கொண்டாடப்பட வேண்டியது, இது சின்ன ஈவெண்டா அப்படிது. வாழ்த்துக்கள்மா. நீ இப்படி எழுதியிருக்கேன்னா இந்த ஸ்கூல நிர்வாகம் தான் காரணம். உண்மையில எங்களையே கூப்பிட்டுருக்காங்க மேம், தெரியுமா? என் பிள்ளைகள்லாம் ஐஏஎஸ் ஆகணும்னாங்க, ஐபிஎஸ் ஆகணுங்கிறாங்க. உண்மையில அந்த அழைப்பு இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள பள்ளிகளுக்கு யாருக்கும் வரல, உங்க பள்ளியில தான் வந்திருக்கு. இது எங்களுக்கு பெரிய வாய்ப்பு. ஏன்னா பெரிய பெரிய பள்ளிகளில் போய் நடத்திக்கிட்டு இருக்க விஷயங்களை என் பள்ளிக்கு வரணும், நீங்க சொல்லணும் அப்படிங்கிறாங்க. மதுரையிலிருந்து எங்களை வர வச்சிருக்காங்க. யாருக்காக? உங்களுக்காக. பேசாம இன்னைக்கு லீவ் விட்டுருக்கலாம், அல்லது புத்தகத்தை படின்னு சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் நீ போட்டி போடுறது திருச்செந்தூர் வட்டாரத்து பிள்ளைகள்கிட்ட மட்டும் இல்ல, நீ யார்கிட்ட போட்டி போட போறீங்க? உலக அளவுல உள்ள போட்டியாளர்கள் தான் அவங்க இருக்காங்க. நீ நினைச்சிட வேண்டாம் பக்கத்து ஸ்கூல் இல்ல இதை போட்டி போடுறன்னு. உன் போட்டியாளர் இப்படி இல்ல, உன் போட்டியாளரை நீ நிர்ணயிக்கவே முடியாது. நீங்க திருச்செந்தூர்ங்கிறது ஒரு வட்டார ஒரு பெரிய ஊர், கிராமத்தில் உள்ளவங்க இதை விட போட்டியாளராக இருக்காங்க, உங்களுக்கு சமமா இருக்காங்க. எல்லா தகவல்களும் அவங்களுக்கு கிடைக்குது. நீ வெறுமனே படிச்சா மார்க் எடுத்தா நீ சாதிச்சிடலாம்னு நினைச்சா அது இனி தவறு. படிப்புடன் கூடிய அனைத்து அனுபவங்களையும் பெற்றிருக்கணும். அதை இந்த ஸ்கூல்ல பெற்றிருக்காங்கன்னு நாங்க முழுமையா நம்புறோம். ஏன்னா ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி புத்தகம் எழுதியிருக்காங்க, இதுவே ஒரு பெரிய வெற்றி மேம். ஸோ இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த வைஷ்ணவி மேம்க்கு தேங்க்யூ. இங்கே நிறுவனம் சார்பாக ஒரு சிறிய புத்தகத்தை அனுப்பளிப்பாக கொடுக்குறோம். ஏன்னா புத்தகம் தான் முக்கியம், வாசிப்பு தான் முக்கியம். எங்களுடைய டெபுட்டி மேனேஜர் சரி, ஏன் வாசிக்கணும்? நியூஸ் பேப்பர் யாரெல்லாம் வாசிக்கிறாங்க? நியூஸ் பேப்பர் யாரெல்லாம் வாசிக்கிறாங்க? வீட்டுல யார் வீட்டுக்குலாம் நியூஸ் பேப்பர் வருது? ஏற்கனவே மேம் கேட்கும்போது எனக்கே நடிக்கிட்டு
இன்னும் எங்களுக்கு ஆசிரியர்கள்லாம் கேட்கும்போது ஆசிரியர்களை பார்க்கும்போது எங்களுக்கு அதே பக்தி இருக்கு. இன்னும் உங்க முன்னால நின்றுட்டு இருக்கீங்களா ஒரு கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட், நம்புறீங்களா? ஒரு ஆங்கில பத்திரிகை பண்ணிட்டு போயிட்டேன். ஒரே குவாலிஃபிகேஷன் எனக்கு என்னதான், நியூஸ் பேப்பர் ரீடிங் மட்டும்தான். வேற எதுவும் எனக்கு குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி எனக்கு தெரியல. அதை வச்சே உள்ள போயிட்டேன். ஏன்னா நியூஸ் பேப்பர் உங்களுக்கு அப்படி கொடுக்கும். தினமும் காலையில நியூஸ் பேப்பர் படிக்கிற வழக்கத்தை ஒரு 20-25 ஆண்டுகளா இல்லைங்கிற உறவுதான். நாங்க படிக்கும் போது எங்க வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் வராது. ஆனா பள்ளியில அதை கொடுத்த ஊக்கமும் ஆக்கமும் தான் இந்த நிலைமை. இப்ப ஏன் தமிழ் மேம் தமிழ்ல கூப்பிட்டுருக்காங்க, இங்கிலீஷ்ல கூப்பிட்டுருக்கலாமே, இங்கிலீஷ்ல பேசிருக்கலாமே. இங்கிலீஷ் உங்களுக்கு நல்லா வந்துச்சு. யாரெல்லாம் இங்கிலீஷ் எனக்கு வரலன்னு சொல்றாங்க, யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு இங்கிலீஷ் இல்லை சார், எனக்கு இங்கிலீஷ் கஷ்டம் அப்படின்னு யாராவது சொல்லுங்க. எல்லாருக்கும் இங்கிலீஷ் இருக்கு. ஏன் சொல்லுங்க? எல்கேஜி யூகேஜில இருந்து நீங்க என்னதான் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. அப்ப இங்கிலீஷ் தெரியாதுன்றது இன்னும் பயமாவே இருக்கீங்க. ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல வந்து நான் பேசக்கூடாது, இல்லை இப்படி கேட்கக்கூடாது, இங்கிலீஷ்லயே பேசியிருக்கணுமா? ஏன் உங்களுக்கு போர் அல்லது பயம் இருக்க காரணம் என்ன? நீ பயன்படுத்தல. நீ ஆங்கிலத்தை இன்னும் பயன்படுத்தல. நீங்க இன்னும் போவீங்க. மேம் சொன்னாங்களா நான் ஜெர்மன் போயிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, மேம் சொன்னாங்கல்ல, வியாபார விஷயமா ஒரு ஊருக்கு போயிருக்கவங்க 6 மாதத்துல அந்த லாங்குவேஜை கத்துக்கிறாங்க. இப்ப நம்ம ஊர் பக்கம் மும்பையில் இருப்பாங்க, வியாபார நிமித்தமா இருப்பாங்க, 6 லாங்குவேஜ் தெரியும். நான் எனக்கு தெரியும், படிக்கவே இல்லை அவங்க. என் ஃப்ரெண்ட்லாம் 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு மும்பை ஓடினாங்க. எத்தனை லாங்குவேஜ் பேசுறான்? 6 லாங்குவேஜ் பேசுறான். எப்படி? கொங்கணி தெரிந்தவனுக்கு, மராட்டி தெரியுது, ஹிந்தி தெரியுது, தமிழ் தெரியுது, இங்கிலீஷ் தெரியுது. இன்னும் பிரெஞ்சு பீப்புள் வந்தா பிரெஞ்சுல பேசுறான். எப்படி? அப்ப எல்கேஜில இருந்து படிக்கக்கூடிய ஒரு ஆங்கிலம் அப்படி நமக்கு பராமரிக்கும், பயன்படுத்தல. மேம் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னாங்க, ஏன் எதுக்குன்னு நம்ம கேள்வி கேட்காத வரைக்கும் நம்மளால முன்னேற முடியாது. பாடத்தை மட்டும் படிச்சுட்டு போயிடுது. நீட் யாரெல்லாம் எழுதி பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? வெரி குட், சூப்பர். நிறையவா திருச்செந்தூர்ல டாக்டர் மைனா குட். யாரெல்லாம் ஐஏஎஸ் ஆகணும்? வெரி குட், வெரி குட். யாரெல்லாம் ஐபிஎஸ் ஆகணும்? ஒருத்தர் தானா? அது என்ன வேலை சார்? அப்படியா? 2. ஐஎஃப்எஸ் யாரெல்லாம் ஆகணும்? ஓகே, ஐஎஃப்எஸ் தெரிஞ்சது. தேங்க்யூ மா. யாரெல்லாம் ஒரு அரசுல பொறுப்பான அதிகாரியா ஆகணும்? நியூஸ் பேப்பரை ரீட் பண்றது ஏன் குறைஞ்சது அப்படின்னா, முதல்ல டிவி வர ஆரம்பிச்சது. நான் இமானுவேல் தம்பி மாதிரி அந்த திருவண்ணாமலை வேலூர் மாவட்டத்துக்கு ஆங்கில பத்திரிகை வாங்கி படிச்சு நான் ஐஏஎஸ் ஆனேன்னு. எனக்கு அவர் சொன்னது ஒண்ணுமே புரியல. நமக்கு புவனேஸ்வர் கட்டாரில என்ன நடக்குது நமக்கு எப்படி தெரியும்? பீகார்ல என்ன நடக்குது நமக்கு எப்படி தெரியும்? அதுக்கு பிறகு அவர் சொல்ல வந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது, நியூஸ் பேப்பர்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கறத ஜாயின் பண்ணி நான் இப்போ வேலையில இருக்கும்போது அதுக்கு பிறகுதான் எனக்கு இந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப ஒரு நியூஸ் பேப்பரை படிப்பதிவு குறைவா இருக்க ஊர்ல படிச்சாங்கன்னா வந்துடுறாங்க. இன்னொன்னு அவங்களுக்கு ஆப்ஷன் என்னன்னா, ஹிந்தி இஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஷன். நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு தமிழ்ல ஐஏஎஸ் எழுதலாம்ன்றதே தெரியாது, தெரியல. தமிழ்ல யூபிஎஸ்சி எழுதலாம்னு யாருக்கெல்லாம் தெரியுமா? தெரியாது. அதான் பிரச்சனை. நமக்கு என்ன இருக்குங்கிறதே தெரியும். அதுக்கு நீங்க ஆங்கிலமும் எழுதுவாங்க. ஆங்கிலம் ஒரு பேப்பர், அதை பாஸ் பண்ணணும். அவங்க ஆங்கிலத்துல பாஸ் மட்டும் பண்ணிட்டு வந்துருவாங்க, ஹிந்தியில எல்லாத்தையும் எழுதிடுவாங்க. ஹிந்தியில அந்த 9 7 9 பேப்பர் இருக்குன்னா 9 பேப்பர் எதுல எழுதுவாங்க? ஹிந்தியில எழுதுவாங்க. அப்ப இந்த நியூஸ் ரீடிங் குறைய குறைய யூபிஎஸ்சியில நம்ம ரேங்க் குறைஞ்ச பிறகு என்ன ஆகும்னா, திட்டங்கள் செயல்படுத்துறதுக்கெல்லாம் நம்ம ஊர்ல ஆள் இல்லாம போயிடும்.
இன்னைக்கு சொல்றாங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல இந்த மாநிலத்துக்காரங்க வந்துடுறாங்க. அந்த என்ன காரணம்? நம்ம கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போறதே இல்லை, தெளிவாகல. அங்க கொஞ்சம் பேர் படிக்கிறான், அந்த கொஞ்சம் பேர் உயர்கல்விக்கு என்ன தேவையோ படிக்கிறான். நம்ம நிறைய பேர் உயர்கல்வி படிக்கிறோம், ஏன்னா நமக்கு அரசு கொடுக்குற உற்சாகம், பெற்றோர் கொடுக்குற உற்சாகம் தான் அவங்களை கொண்டு அந்த இடத்துக்கு வச்சிருக்க ஒழிய மாணவர்கள் நீங்க உற்சாகமா போகலைங்கிறது தான் அது பிரச்சனை. இப்போ உங்களுக்கே தெரியாது, நீங்க பாடம் நடத்திட்டு இந்த ஸ்கூல்ல மார்க் வாங்கிட்டு வெளியே 2 போர்டு வச்சுட்டா ஸ்கூலுக்கு ஒரு பேர் கிடைச்சிடும், எல்லாம் வந்துடும். ஆனா வாழ்க்கையில என்ன சாதிக்கணும், எத்தனை பேர் போகணுங்கிறது தான் முக்கியம். உதாரணத்துக்கு ஒரே ஒரு நியூஸ், சமீபத்தில் ஒரு நியூஸ் எப்படி போகுங்கிறத பாருங்க. நம்ம அந்த சிந்தனையோட தான் ஒரு நியூஸை நீங்க பார்க்கணும். ஏன் ரைட்டிங் பேட் வச்சிருக்கீங்க, நாளையிலிருந்து பேட் வைக்காதீங்க, ஒரு ரஃப் நோட் வச்சுக்கோங்க, நியூஸ் எழுதுங்க. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்ச நியூஸ் எழுதுங்க. சரி, நான் ஒர்க் ஷாப்புக்கு போகும்போது அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். சமீபத்தில் ஒரு நியூஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது உங்களுக்கு ஒரு உலக செய்திகள் ஒன்று சொல்லுங்களேன், ஞாபகம் இருக்குதான்னு பார்ப்போம். ஒன்னும் இல்லை, வாசிக்கவே இல்லை. இனி இன்னையிலிருந்து தொடங்கும், 9th ஸ்டாண்டர்ட் தானே, இன்னையிலிருந்து தொடங்கி பாருங்க அது எங்க உங்களை கொண்டு விடுது. நீங்க படித்தவர்கள் என்பதை முதல்ல காட்டும். நீங்க படிச்சிருக்கீங்கன்னு எப்படி காட்டும்? இப்ப நான் படிச்சிருக்கேன்னு நினைச்சிருக்கீங்களா? நான் என்ன குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியுமா? ஆனா படிச்சவங்க நம்புறீங்களா? மேம் எல்லாம் படிச்சிருக்காங்கன்னு நம்புறீங்களா? ஏன்னா சர்டிபிகேட் கொண்டு உங்கள்கிட்ட காட்டியிருக்காங்களா? ஏன்? அந்த பேச்சு நடை, நடந்துகிட்டு இருக்க விதம், ஒழுக்கம், இதெல்லாம் ஒருத்தர் படிச்சிருக்காங்கன்னு தெரியும். நீங்க எப்படி தெரியப்படுவீங்க? உங்களுக்கும் அதே இதை நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கணும். சரி, ஒரு செய்தி இப்ப சமீபத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு? அமெரிக்கா ஈரான் வார் நடந்துட்டு இருக்கு. ஈரான் இது செய்தி கேட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா, எல்லாம் பண்ணிருக்கீங்களா? சரி, செய்தியோட விட்டுறக்கூடாது. அது டீ கடை செய்தி. டீயை குடிச்சிட்டு தாத்தா டீயை குடிச்சிட்டு பேசிட்டு இருப்பாரு, அந்த வாசிப்பு இங்க சரிவிட வராது. இந்த வாரம் பத்தி நீ என்ன யோசிக்கிற? ஏன் இந்த ஏன் எதற்கு எப்படின்னு கேட்டு ஆகணும். எல்லா கேள்வியும் ஏன் இங்க உட்கார்ந்துருக்க, உன்னை ஏன் இங்க உட்கார வச்சிருக்காங்க, ஏன் எங்க அப்பா அம்மா என்ன படிக்க வைக்கணும், ஏன் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் உன்னை படிக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணணும், ஏன்னா தான் விளக்கம் கிடைக்கும். அப்ப ஏன் அமெரிக்கா ஈரான் வார் வருது? கரெக்டா சொன்ன ஒரு மனிதர் தெரிஞ்சுக்கப்பா, கரெக்டா கை தூக்கணும், நீங்க சொல்லணும். என்ன நீங்க இருந்த இடத்துல உட்கார்ந்தே சொல்லலாம், எந்திரிச்சு சொல்லணும்னு அவசியம் இல்லை. கச்சா எண்ணெய். அப்ப நீ டீ கடையில வாசிச்சிருக்க. கச்சா எண்ணெய் தான் பிரச்சனைங்கிறியா? அது ஒண்ணு. இன்னொன்னு ஈரான் அணுகுண்டு. மேம் இப்படி ஒரு புக்கு நிறைய பள்ளியில சொல்லல, கல்லூரியில சொல்லல, யூபிஎஸ்சிக்கு போற ட்ரைனிங் சொல்லல. எல்லாரும் என்ன சொன்னாங்க? கச்சா. உண்மையிலே கச்சா எண்ணெய் இருக்கலாம், ஆனா படித்த நாம அந்த வரலாறு தெரியணும்ல. என்ன காரணம்? தம்பி என்ன சொன்னா? அணுகுண்டா இருக்கு. இப்பதான் ஏன் என்ன இருக்கு? அணுகுண்டு வச்சிருக்கா ஈரான்ல அணுகுண்டு இருக்கா? ஏன் வாசிக்கலன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம அந்த செய்தி எப்படி இருக்குன்னா, அணுகுண்டு வச்சிருக்கிறதா இல்ல, அணுகுண்டு வச்சிடக்கூடாது. அப்ப அணுகுண்டு வச்சிடக்கூடாது. இப்ப நமக்கு என்ன கேள்வி தோணணும்? ஏன் அமெரிக்கா சொல்லணும்? இப்ப 1966 நீ போகணும், கூகுள்ல சும்மா போய் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கால, இப்ப எங்க போனோம்? ஏன் கேள்வி கேட்டு ஒரு கூகுள்லயோ சாட்ஜிபிடில போட்டீங்கன்னா அது ரிசல்ட் சொல்லும். அவனுக்கு என்ன சொல்லலாம்? சாட்ஜிபிடி எல்லாம் வேற எதுலாம் யூஸ் பண்ணணும், இது பண்ணல. முதல் உலகத்துல அணுகுண்டு கண்டுபிடிச்ச நாடு எது? ரஷ்யாவா? யாருமா? யுஎஸ். அதுக்கு சொல்றது கஷ்டப்படுறீங்களே, அமெரிக்கா தான். ஏன்னா அதனுடைய பாதிப்பை நம்ம உணர்ந்திருக்கோம். நம்ம பிறக்கல, இதுல யாரும் பிறந்திருக்க மாட்டோம், ஆனா பாதிப்பை உணர்ந்தோம். அணுகுண்டு இப்படித்தான் இருக்கும்ட்டு. யார் கண்டுபிடிச்சாப்ப? அது எங்க அணுகுண்டு போட்டு நமக்கு தெரிய வந்தது? ஹிரோஷிமா, நாகசாகி.
முதல் அணுகுண்டு கண்டுபிடிச்ச நாடு இது. அப்ப ரஷ்யா. ரெண்டாவது யார் கண்டுபிடிச்சிருப்பா? அமெரிக்கா கண்டுபிடிச்சா அடுத்து யார் கண்டுபிடிக்கணும்னு விரும்புவா? ரஷ்யா. மூணாவது கண்டுபிடிச்ச நாடு யாரா இருக்கும்? அப்ப பணக்கார நாடா இருந்த நாடு இங்கிலாந்து. பிரிட்டன் கண்டுபிடிச்சாங்க. பிரிட்டன் கண்டுபிடிச்சா அடுத்து யார் கண்டுபிடிச்சிருவா? பிரிட்டனுக்கு சைனாவுக்கு என்னமா சம்பந்தம்? பிரான்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். பேப்பர் வாசிச்சாதான் தெரியும். பேப்பர் வாசிக்கலாம் இதெல்லாம் தெரியவே தெரியாது. கண்டுபிடிச்சாச்சு. பிரான்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. பிரான்ஸ் கண்டுபிடிச்ச உலகத்துல யார் கண்டுபிடிச்சிருப்பா? யார் கண்டுபிடிச்சிருப்பா? நீங்க தான் சொன்னீங்க. சீனா. இந்த 6 பேரும் கண்டுபிடிச்சிட்டான். 1966 இவனுக்கு இப்ப என்ன பண்ணுவேன் வந்துட்டு இந்த அணுகுண்டு உலகம் உள்ள பரவிச்சுன்னா என்ன ஆயிரும்? தீவிரவாதிகள் கையில கிடைச்சிச்சுன்னா என்ன ஆயிரும்? போட்டுருவாங்கல்ல, இதே மாதிரி ஆயிருமே அப்படின்ட்டு இவங்க ஒரு போடுறாங்க. என்பிடிம்பாங்க, நான் பிரிலிஃபரேஷன் ட்ரீட்டின்னு ஒண்ணு. எதுக்கு? நியூக்ளியர் அணு ஆயுத தடை பரவல் சட்டம். இதை பாருங்க, என்பிடி ஆக்ட் இருக்கும். நீ யூபிஎஸ்சி போனாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி போனாலும் சரி, இதெல்லாம் கேட்பான். அன்னை உட்காந்து படிக்க கூடாது. இது அப்படி மைண்ட்ல உனக்கு வந்து உட்கார்ந்துருக்கணும். அப்ப இப்ப என்ன கேள்வி உங்களுக்கு வரணும்? நான் சொன்ன விஷயத்துல இருந்து ஒரு கேள்வி யாருக்காவது வந்தா அந்த கேள்விக்கு நான் பரிசு கொடுக்குறேன். உனக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கணுமே. கேள்வியே வரலையா? எந்திரி எந்திரா. சொன்னவன் முதல்ல எந்திரி. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. என்னமா இந்தியா கண்டுபிடிக்கலையா? 6 நாடு தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்தியா கண்டுபிடிக்கலையா? வேலிட் கொஸ்டின். இதான் யோசிக்கணும். இந்தியா கண்டுபிடிக்கலையா? இந்தியா கண்டுபிடிச்சிருக்கு. அதுக்கு பிறகு அது போய் சொல்லு தான் யோசனை. வாழ்த்துக்கள் தம்பி. போது நம்ம கேள்வி எழுந்து நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஆசிரியர் சொல்லி கொடுக்குற பாடம் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அப்ப இந்த 6 பேர் சேர்ந்து என்ன பண்றான்? இந்த ஆக்ட்ல கைது போடு. நாங்க யாருக்கும் டெக்னாலஜி கொடுக்க மாட்டோம். இந்த யாரும் உலக நாடுகள் இந்த அணுகுண்டை தயாரிக்க முற்படக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போடுறாங்க. அந்த சட்டத்துல ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. உலகத்துல 190 நாடுகள் அதுல கையெழுத்து போட்டாச்சு. இந்த வரைக்கும் 190 நாடுகள் அதுல கையெழுத்து போட்டாச்சு. யாரெல்லாம் கையெழுத்து போடல? இந்தியா அன்னைக்கும் இதே கொள்கை தான், கையெழுத்து போட மாட்டோம். ஏன்? இவங்க அனுமதி வச்சிருப்பாங்க, நம்ம பாதுகாப்பு வைக்க வேண்டாமா? இந்தியா இல்லை. பாகிஸ்தான் கையெழுத்து போடல, இஸ்ரேல் போடல, சூடானும் போடல. அடுத்தது போட்டுட்டு நான் வித்ரா பண்ணது யாரு? யாராவது போத்துட்டு இது நான் நாடுகள் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு நாடு தெரியணுமே. ரஷ்யா தான் கண்டுபிடிச்சாங்க. ஏமா ஒருத்தர் டக்குனு சொல்றது நார்த் கொரியா. இதுதான் நம்ம பேப்பர் ஏன் வாசிக்கணும்னா இதெல்லாம் தெரியும், நமக்கு தெரியும். இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிட்டா நார்த் கொரியா கையெழுத்து போட்டு வித்ரா பண்ணாங்க 90ல. ஏன்னா இப்ப அவங்க அனுமதி வச்சிருக்கதா உலக நம்புறது, இந்தியா வச்சிருக்கதா உலக நம்புறது. இந்தியா வச்சிருக்கதா உலக நம்புறது காரணம் இந்திரா காந்தி அம்மா அப்பா மாண்புமிகு இந்திரா காந்தி அம்மா நம்மளுடைய பாரத பிரதமராக இருக்கும்போது பொக்ரான்ல நடந்தது. அதுக்கு பிறகு வாஜ்பாய் ஐயா பிரதமராக இருக்கும்போது, அப்துல் கலாம் ஐயா உடல் இருக்கும்போது ஒரு பொக்ரான் சோதனை நடத்தினதுனால அந்த அதிர்வை வச்சு இந்தியாவில் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. நம்ம எங்கேயும் போட்டு டெஸ்ட் இல்லைன்னா ஒரே டெஸ்ட் பண்ண நாடு இதுதான், அமெரிக்கா தான். ஸோ இந்த பிரச்சனைய இப்ப என்ன வச்சிருக்காங்க? இப்ப அணுகுண்டு ஈரான்கிட்ட இல்ல, பிறகு எதுக்கு அடிக்கணும்? இப்ப கேள்வி வரும், ஈரான் கண்டுபிடிச்சிருவான்னு பயப்படுறாங்களா? சரி, அப்படி கண்டுபிடிச்சிருவாங்கிறது எப்படி? எழுத்துல வச்சிருக்கான், எதை வச்சிருக்கான்? கேள்வி நமக்கு எதை வச்சு கண்டுபிடிச்சிருவான்? ஸ்ரீலங்கா தான் கண்டுபிடிக்கலாம். ஏன் கண்டுபிடிக்க சொல்லுங்க. ஸ்ரீலங்கா கண்டுபிடிக்கலாம், எல்லாம் கண்டுபிடிக்கலாமே. சரி, இப்ப நம்ம சொன்னதெல்லாம் 1966 ஒரு வரலாறு சொல்லிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். இது சிவிக், ஒரு செய்தி சிவிக் ஆயிடுச்சு. ஈராக்ல என்னதான் இருக்குன்னு ஒரு சண்டை போட்டாங்க.
அணுகுண்டா? இன்னும் யோசிக்கணும். அணுகுண்டு தான் இருந்து இந்த 6 நாடுகள் தவிர வேற நாடுகளுக்கு இல்ல. இந்த இஸ்ரேல், நார்த் கொரியா, இந்தியா, பாகிஸ்தான் இது தவிர வேற நாடுகளுக்கு இல்ல இந்த டெக்னாலஜி. என்ன இருக்குன்னு சட்டம் போட்டிருக்காங்க. யார் இதெல்லாம் கெமிஸ்ட்ரி யாருக்கெல்லாம் பிடிக்கும்? என்ன இருக்கு இந்த நாட்டுல? யுரேனியம். U-235 கெமிஸ்ட்ரி டீச்சர் போய் கேளுங்க. U-235 38 U-238 அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இது எங்க இருக்கா? இதெல்லாம் ஒரு ஐசோடோப். அணுகுண்டு தயாரிக்க தேவையான பொருள். யாருக்காவது தெரியுதா பாத்தியா? இதை நீங்க யுரேனியம் படிக்காமையா இருக்கு வந்திருக்கீங்க. 9th யுரேனியம் படிச்சிருக்கீங்களா இல்லையா? தெரியல பாத்தியா? ஏன் எதுக்குன்னு கேட்கல பாத்தியா? யுரேனியம் எங்க இருக்கா? யுரேனியம் நம்ம ஊர்ல எல்லாம் நிறைய இருக்கு. அதுல என்ன யுரேனியம் இருக்கா? என்ரிச்ட் யுரேனியம். யுரேனியத்தை வச்சு உடனே அணுகுண்டு தயாரிக்க முடியாது. யுரேனியத்தை வச்சு அணுகுண்டு தயாரிக்க முடியாது. அதோட புரோட்டான் நியூட்ரான் வந்து ஒரு அளவு இருக்கணும். அந்த அளவுகளை வச்சு புரோட்டானை உடைக்கும் போதுதான் ஆற்றல் வெளியே வரும்னு சொல்றாங்க. சோ இது கெமிஸ்ட்ரி. இந்த யுரேனியத்தை செறிவூட்டணும். செறிவூட்டப்பட்ட யுரேனியமா உலகத்துல அதிகமா யுரேனியம் 238 தான் கிடைக்குது. கெமிஸ்ட்ரி படிக்கும்போது படிப்பீங்க. இது வாழ்க்கை பாடம். நான் காமர்ஸ், எனக்கு யுரேனியத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னா நீ ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. இல்ல நான் கெமிஸ்ட்ரி, நான் காமர்ஸ் பத்தி தெரிய மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் முடியாது. உனக்கு காமர்ஸும் தெரியணும், எல்லாம் தெரியணும். அப்ப அத என்ன பண்றாங்க? செறிவூட்டும் போது அதுல 10% செறிவூட்டினாலே கரண்ட் எல்லாம் வந்துருமா. அடுத்தது ஆபரேஷனுக்கு பயன்படுது. எதுக்கு? கேன்சர்ல சில ட்ரீட்மெண்ட்லாம் ரேடியேஷன் நடத்துவாங்க, அதுக்கு பயன்படுது. அடுத்தது சப்மரைன்லாம் கப்பல் போகுது இல்ல கடலுக்குள்ள, அதுக்கு ஃபியூலா போகுது. 90% என்ரிச் பண்ணா என்னவாகும்? அணுகுண்டா மாறும். கூடங்கள் போயிருக்கீங்களா? அந்த ரியாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதுதான். அப்ப இப்ப நமக்கு கரண்ட் தேவைக்கு நம்ம அணுகுண்டு தான் பயன்படுது. அதை தான் சார்ந்து இருக்கணும், வேற வழி இல்லை. இந்த கரண்ட்லாம் ஆஃப் பண்ணா நம்மளால வாழ முடியுமா? அப்ப முடியாது. அப்ப நம்ம ஆக்கப்பூர்வமான தேவைக்கு பயன்படுத்தணும். இப்ப ஒரு செய்தி வரலாறாயி சிவிக்காயி இப்ப எங்க வந்து நிக்குது? கெமிஸ்ட்ரியா வந்து நிக்குது. சரி, அது என்ன என்ரிச்னா என்ன அர்த்தம்? என்னவா? செழிப்பு. அத இன்னும் வளப்படுத்தணும். வளப்படுத்த அந்த வேல்யூ எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. ஐன்ஸ்டீன் விதி தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கோம் சார். அதுதான் அணுகுண்டு அளவு பண்ணும். உடைக்கிறதுக்கு பிசிக்ஸ் பயன்படும். ஆனா அதோட வேகத்தை கண்டுபிடிக்கிறது எங்க? E=mc². இப்ப எங்க வருது? பிசிக்ஸ்க்கு போயிடும். சரி, இதெல்லாம் ஆயிட்டு ஆர்மர் டிபார்ட்மெண்ட் போயாச்சு. இந்த சண்டையால மும்பை பங்கு சந்தை என்ன ஆயிடுச்சான்? ஏன் மும்பை பங்கு சந்தை இறங்கிச்சு? சரி, அவங்களுக்கு அது உங்களுக்கு வேண்டாம், நீங்க என்னதான் போவீங்க. அப்பா அம்மா பெட்ரோல் போடுவீங்க இல்ல? நான் வாரத்துக்கு 3 லிட்டர் என் பைக்குக்கு பெட்ரோல் போடுவேன். 305 ரூபா. மதுரையில கொஞ்சம் 1 ரூபா ஊரோட கம்மியா இருக்கும். ஏன்? அங்கதான் டம்பிங் பிளேஸ் இருக்கு. அங்கிருந்து வர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட் கம்மிங்கிறதுனால எங்களுக்கு 1 ரூபா கம்மியா வரும். ஆனா இப்ப எவ்வளவு கொடுக்குறோம்? உங்களுக்கு யாருக்கா தெரியுமா பெட்ரோல்? அவங்க அப்பா அம்மா பணம் கொடுத்தா நீங்க போட்டு வருவீங்க, இல்ல அந்த வண்டியில சுகமா வந்துட்டு இருப்பீங்க. 26 ரூபாய் ஆயிடுச்சு. 20 ரூபாய் கூட்டிட்டு உங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் பெட்ரோல் போட்டாங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எப்படி தனி மனிதனா ஒரு குடும்பமா எங்கேயோ இருக்க ஒரு சண்டை நம்ம ஊரை பாதிக்குது. ஒரு செய்தி நீ இப்படித்தான் யோசிச்சு அந்த நோட்ஸ்ல எழுதணும். ரீல்ஸ் பார்க்கும்போது இதை பயன்படுத்துங்க. நான் பிசிக்ஸ் படிக்கும்போது ஒரு இதை சொல்லியிருக்காரு, பேப்பரை படிப்பேன் படிச்சிட கூடாது. நீ இந்த செய்தித்தாளை எப்போ படிக்கணும்?
ரீல்ஸை பார்க்க வீட்டில் சும்மா வாட்ஸ்அப்பை பார்த்து நோண்டிட்டு இருக்கு. ரீல்ஸை பார்க்கும்போது அப்போ போடணும் NPT சார் சொன்னாங்க, என்னது நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படின்னு சொல்ல தெரியும். ஸோ இப்படி எல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டேன்னு வச்சுக்க. இப்போ பாரத பிரதமர் மோடி ஹைட்ரஜன் ட்ரெயின் ஒன்று விட்டாங்க, எல்லாம் வாசித்துருப்பீங்கல்ல, தெரியுமா? தெரியுமா? வாசித்தோம் சார், பார்த்தோம். அது என்ன பெரிய ட்ரெயின், ஹைட்ரஜன் ட்ரெயின். ஹைட்ரஜனை கண்டுபிடிச்சது யாரு? எனக்கு புக்கு இல்லை, முடிஞ்சிட்டோம் சார், நாளைக்கு அனுப்புவோம் சொன்னாங்க. ஹைட்ரஜனை கண்டுபிடிச்சது யாரு? தெரியல இல்ல, பத்தியா? அதுதான் பிரச்சனை. ஹைட்ரஜன் வண்டி போதான். ஹைட்ரஜனை கண்டுபிடித்தது கேவண்டிஸ். அதுக்கு பேர் வச்சது ஒருத்தர் லவாய்சியர். இதெல்லாம் எடுத்து பாரு. லவாய்சியர் ஒரு ஆண்டனியோ லவாய்சியர் எப்ப கண்டுபிடிச்சாங்க? இதெல்லாம் நடந்தது 1766 கண்டுபிடிச்சத இன்னைக்குதான் ட்ரெயின் விட்டுருக்கோம். படிப்பு நம்ம என்ன சொல்றோம்? படிப்பறிவு இல்லாத காலங்களிலே யோசிக்கிறாங்க. ஹைட்ரஜன் என்ன செய்யும்? அந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும்? ஹைட்ரஜனுடைய பண்பு என்ன? அணைக்குமா? தீ அணைக்குமா? ஃபயர் அணைக்குமான்னு கேட்டேன். ஃபயர் அணைக்குமா? எரிய வைக்கும். ஆக்சிஜன் என்ன பண்ணும்? என்னப்பா? சரி, இப்போ வாட்டர் என்னது? தண்ணி. அதுல என்ன இருக்கு? இதுதான் கடவுளுடைய படைப்பு. ரெண்டு பொருள் எரியும்னு சொல்றோம், அது ரெண்டும் சேர்த்து என்ன கொடுக்குது? ஒரு வாட்டர்னு தீ அணைக்கக்கூடிய ஒரு பொருளை கொடுக்குது. எப்படி பாருங்க. இப்ப உலக நாடுகள் எல்லாம் என்ன பண்ணிருக்கு? முக்கியமா நம்ம நாடு, முக்கியமா நீங்க இருக்க பெட்ரோல்ல நாங்க வண்டி ஓட்டிட்டு போயிடுவோம். நீங்க எப்படி வண்டி ஓட்டுவீங்கன்னு தெரியல. இருக்க பெட்ரோல்ல நாங்க வண்டி ஓட்டிடுவோம்ப்பா. எங்களுக்கு கவலை இல்லை. 50 வயசு கடந்துட்டோம். இனி எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. வண்டியில இருந்து சைக்கிள்லயே போய் எங்களுக்கு தேவைகள் குறைஞ்சிடும். இந்த தேவைகள் யாருக்கு அதிகம்? இப்ப பேட்டரி வண்டி இருக்கு சார். பேட்டரி எங்க இருந்து கிடைக்கும்? லித்தியம் எங்க இருந்து கிடைக்கும்? இப்ப அடுத்த 2 எனர்ஜி இருக்கு. என்ன எனர்ஜி? சோலார்ல முதல்ல காமனா மேல போயிருங்க. நீங்க படிக்கிற பிள்ளைல ரெனியூவபிள், நான் ரெனியூவபிள். இப்ப மும்பை சென்செக்ஸ் ஏன் குறைஞ்சி? அந்த குருடாயில் அதிகமா பயன்படுத்துறது யாரு? இந்தியா. காரணம் மக்கள் தொகை அதிகம். நம்ம இன்னும் ரெனியூவபிள் எனர்ஜிக்கு நிறைய போகல. அப்ப இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின்ல என்ன ஆகுதான்? தண்ணியை சூடாக்கி ஹைட்ரஜனை கொண்டு வந்து அது மூலம் அந்த ட்ரெயின் போகுதான். உலகத்துல மொத்தத்துல அனுமதி வச்சிருக்க மாதிரி தான் 6வது நாடு யார் வச்சிருக்கோம்? இந்த ட்ரெயின் அறிமுகப்படுத்துறது யாரு? நம்ம. செய்தி எப்படி மாறுது பாத்தீங்களா? கேவண்டிஸ் வந்துறாரு, லவாய்சியர் வந்துறாரு. அதனுடைய தன்மை என்ன? இது அத்தனையும் உனக்கு தெரியணும். 9th இருந்து நீ இதை ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்க. 9th இருந்து ரஃப் நோட் போட்டு ஆரம்பிச்சிட்ட. இப்படி ஒரு செய்தி எடுக்கிற, அது ஏன் எதுக்குன்னு நீ பகுப்பாய்க்கணும். நீ கேட்கணும். கேட்க வரும். அந்த காலத்துல எல்லாம் லைப்ரரி எல்லாம் போனோம். இன்னைக்கு கூகுள் அது இதுன்னு வந்தாச்சு. ஒரு தடவைக்கு 2 தடவை நீ அதை பத்தியே படிக்க ஆரம்பிச்சிடணும். தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? தெரிஞ்சு என்ன ஆகும்? இதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன ஆகும்? நீ யோசனை, சிந்தனை கூடும். அடுத்து என்ன பண்ணலாம்னு தெரியும். நீட் எழுதுன்னு நீட் யாரெல்லாம் 5 பேர் இருக்கீங்களா? மெட்ரிகுலேஷன்ல படித்து நீட் எழுதி பாஸ் பண்ணிடலாமா? ஒரு மித்து நிலவுதுமா? மேம்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் பேசணும். மெட்ரிகுலேஷன்ல யாரும் நீட் எழுதலாம். எந்த சிலபஸ் படித்தாலும் நீட் எழுதலாம். ஆனா யோசனை எப்படி இருக்கணும்? நீ ஒரு இல்ல இந்த சிலபஸை விட அந்த சிலபஸ்ல படித்தா நீட் போயிடலாமே பேரண்ட்ஸ் சேர்ந்துட்டு. அப்படி இல்லை. இதுல கொடுக்குற பாடத்தை நீ யோசிக்கணும். இதுல என்ன பாடம் கொடுத்துருக்காங்க, இது யோசிக்காம நான் அப்படி மனப்பாடம் பண்ணுவேன், அப்படியே போன நீட் எழுத முடியாது, ஐஐடியில ஜேஇ எழுத முடியாது, அதுக்கு கோச்சிங், அதுக்கு துட்டு எல்லாம் போயிட்டு இருக்கோம். நீ சிந்திக்க ஆரம்பிச்சிடணும். எப்படி சிந்திக்க ஆரம்பிக்கணும்? ஏன் எதுக்குன்னு அந்த பாடம் நீ கேட்கல. கெமிஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, பிசிக்ஸா இருந்தாலும் சரி. நாங்க படிக்கும் போது நான் தமிழ் மீடியம், எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா நிலக்காற்று கடல் காற்றுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இருக்கா? நிலத்துல பகல் நேரத்துல நிலத்துல சூரிய ஒளி பட்டு காற்று எல்லாம் வெப்பமாயிருக்கும் போது கடல்ல இருந்து வீசும், இப்படி வீசும் அப்படிலாம் கிட்ட சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சயின்ஸ் என்ன ஆயிடுது? இப்ப நம்ம ஊருக்கு வெயில் வந்த காரணம் என்ன?
இப்ப நம்ம ஊர்ல வெயில் இங்க மதுரையிலாம் பார்த்தேன் 41 42 டிகிரி. இன்னைக்கு தான் 2 நாளா தான் பரவாயில்ல. உங்களுக்காவது கடல் இருக்கு, காத்து வந்துருது. எங்களுக்கு கடல் இல்ல, காத்து இல்ல. என்ன காரணம்? ஓசன்ல வாட்டர் இருக்கு. அதுக்கு உண்மையான காரணம் பேப்பர் வாசிச்சுன்னா நீ சொல்லுவ. வாசிக்கல. யாராவது ஒருத்தர் சொல்ல அதுக்குள்ள எஃபெக்ட்டுக்கு என்ன பேரு? இங்க வா, யாரு? ஒரு புக்கை நாளைக்கு நான் கணிப்பது. உனக்கு ஒரு புக்கை நான் கொடுத்துறேன். என்ன எஃபெக்ட்மா? எல் நீனோ எஃபெக்ட். ஓகே. பசிபிக் ஓசியன்ல இருந்து எல் நீனோ லா நானோ ரெண்டு எஃபெக்ட் இருக்கு. இது எங்களுக்கு தெரியாது. நாங்க படிக்கும் போது சயின்ஸ்ல சொல்லி தரல. மேம் முதல்ல நீங்க படிச்சிருக்கீங்களா மேம்? நானும் படிக்கல, இந்த சயின்ஸ் எல்லாம் படிக்கல. டெவலப் ஆகிருக்கு இது. ஆனா 60 ஆண்டுகளுக்கு முன்னாலே இதெல்லாம் இருக்கா? இப்ப இருக்க எல்னினோட எஃபெக்ட் வந்து 60 ஆண்டுகளுக்கு முன்னால வந்த சூப்பர் எல்னினோவா. அதுல இன்னும் சாதாரண இல்ல. பசிபிக் ஓசியன்ல இருந்து வெப்பமான காற்று எங்க வருது? இந்த பக்கம் வருது. வரும்போது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மதுரையில் உள்ள 42 இல்லை 50 டிகிரி தாங்கிடுவான். திருச்செந்தூர்ல உள்ளவன் தாங்கிடுவான். யார் தாங்கல? பிரான்ஸ்ல உள்ளவன் தாங்க, இத்தாலியில உள்ளவன் தாங்கல. 41 டிகிரியிலே 4000 பேரை காணும். போயிட்டான். வீட்டுக்குள்ள இருந்தவனே போயிட்டான். என்ன காரணம்? அங்க குளிரா இருக்கும்போது இந்த வெப்ப காற்று வந்தோன்னா என்ன ஆயிடுச்சு? 60 ஆண்டுகளுக்கு ஒண்ணு வருவான். இன்னும் அடுத்து வரும் லா நானோன்னு. அது குளிர் காற்று அடிக்குமா? சோ இப்படிதான். இப்ப இந்த தம்பி எப்படி? இப்ப நான் கேட்ட கேள்வி என்னன்னா, கேட்கிற கேள்வி என்னன்னா, 4 பேர் பதில் சொன்னாங்க பாருங்க. இந்த பதில் எல்லாருக்கும் சாதாரணமா தெரியும். நாங்க படிக்கிற காலங்களில் இது எல்லாருக்கும் தெரியும். ஏன் தெரியும்? பேப்பர் ரீடிங் இருக்கும். உடனே இன்னொன்னு இருக்கு. மேம் எதுக்கு இங்கிலீஷ் பேப்பரை கூடாம தமிழ்ல இருந்து நீங்க வாங்க சொன்னாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன்? தாய்மொழியா? மேம் அவளுக்கு தாய்மொழி பற்று கூப்பிட்டாங்களோ? அந்த பற்றெல்லாம் கிடையாது. நீ நல்லா பேசி ஆளாகணுங்கிறது தான். தமிழ் மொழியில நீ படிச்சு அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். இப்போ உனக்கு வேண்டியது கேள்வி அங்கதான் இருக்கு. ஆங்கிலம் உனக்கு போதுமான அளவு இருக்கு. நாங்க படிச்ச காலம் மாதிரி ஆங்கிலம் இல்லை. ஆங்கிலம் ஒரு பாடமா படித்ததெல்லாம் போச்சு. நீ ஆங்கிலம் முழுவதுமே படிக்கிற. தமிழ் ஒரு மொழி, அதுக்கு மீது எல்லாமே எழுதா இருக்கு. எல்கேஜில இருந்து இருக்கு. இன்னும் உனக்கு இங்கிலீஷ் வரலன்னா என்ன அர்த்தம்? இப்ப என்ன பிரச்சனை? நாங்க சொன்னோம் தமிழும் வரும், இங்கிலீஷும் வரல. யூபிஎஸ்சி எழுத. அதனாலதான் எங்க நிறுவனம் என்ன பண்ணது, பள்ளிகளுக்கு போய் முதல் கொடுங்க. ஏன்னா சிஸ்டம் இப்படிதான் இருக்கு. சிஸ்டம் இப்படிதான் இருக்கு. இப்படிதான் தேர்வு முறைகளை வச்சிருக்கு. என்ன தேர்வு முறை? நீட்டுக்கு 60 மார்க் எடுத்தா போதுங்கிறான். ஜேஇக்கு 60 மார்க் எடுத்தா போதுங்கிறான். யூபிஎஸ்சிக்கு டிகிரி பாஸ் பண்ணா போதுங்கிறான். அப்ப என்ன தேர்வு அவ்வளவு கஷ்டமா இருக்கு? இவ்வளவு 60 மார்க் படிச்சா போதுமா? எல்லாம் கேள்வி வந்துடும். என் பையன் சொன்னா 60 மார்க் தரமா படிக்க சொன்னாங்க அப்படின்னா 60 மார்க் படிச்சா எப்படி அந்த எக்ஸாம் எழுதுவ? அங்கதான் மார்க் உனக்கு தேர்வுக்கான அடிப்படை குவாலிஃபிகேஷன் தான். ஆனா தேர்வு முறை வந்து அப்படிதான் இருக்கு. நீ இப்படி இந்த வயதிலே எடுத்துட்டு போனீங்கன்னா நீ 12th முடிச்சோடனே நீ காலேஜோ என்ன கிடைக்குதோ, இன்ஜினியரிங் எடுத்த இன்ஜினியரிங் எத்தனை இந்த தடவை 82% யூபிஎஸ்சியில பாஸ் பண்ணவங்க யாரு? இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். தென்காசியில ஒரு தம்பி பள்ளி அளவுலயே பேப்பரை ரீட் பண்ண ஆரம்பிச்சான். டிகிரியை முடிச்சுட்டு ஒரு சின்ன கோச்சிங் சென்டர் போனா இன்னைக்கு ஐபிஎஸ் ஆயிட்டான். எப்படி இருக்கும்? சாதாரண ஃபேமிலி. பிளான் இருக்கணும். வடிவேல் சொன்ன மாதிரி என்ன இருக்கணும்? பிளான் இருக்கணும். சரி, இப்ப நான் படிச்சீங்கன்னா உங்ககிட்ட காட்டியாச்சு. எங்க அப்பா அம்மாட்ட காட்டுறதுக்கு இன்னைக்கு எங்க அம்மா அப்பா இல்லை. நீங்க படிச்சவங்கன்னு உங்க அம்மா அப்பாட்ட எப்படி காட்டுவீங்க? மாசத்துக்கு ஒரு ரேங்க் கார்டு கொடுப்பாங்கல்ல, அதை போய் காட்டினா அதை வச்சு ஓகேன்றுவாங்களா? எல்லாரும் ஓகேன்றுவாங்களா? இல்ல எல்லா பேரண்ட்ஸுமே படிச்சவங்களா இருப்பாங்களா? அப்ப அந்த பேரண்ட்ஸ் படிக்கும் போதே சந்தோஷமா இருக்கணும். என் புள்ள படிக்குது, என் புள்ள தெளிவானவங்கன்னு எப்படி தெரியும்? காலையில 5 மணிக்கு முடிக்கிறனாலயா?
ஒரு தமிழ்ல ஒரு செய்தி எடுக்கிறார், அந்த ரஃப் நோட்ல எழுதுறார். ரெண்டாவது தமிழ்ல அதை வாசிக்கிறார். பிழை இல்லாம இந்த பாப்பா வாசித்தாலே இப்ப இதெல்லாம் ஆட்சியா இல்லாம உன் வாய்ஸ் அப்படி இருக்கு, ட்ரை பண்ணு, அவ்வளவுதான். அது ஒரு துறை தான். வாசிக்கிறேன், நல்லா வாசிக்கிறேன். மூணாவது என்ன பண்ணணும், அதை என்ன பண்ணணும், தமிழ்ல எழுதியாச்சு, தமிழ்ல வாசிச்சாச்சு. அடுத்து என்னது, ஆங்கிலத்துல என்ன பண்ணணும், டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது நீங்க நல்லா எப்படி தெரியல, 4 நிலைகளை வச்சுக்கோங்க. ஏ பி சி டி. ஏ வந்து ரஃபா இருக்கும், பி அதுல என்னென்ன பண்ணலாம் இருக்கும், சி அப்படி இருக்கும், டி வந்து இதுதான் கரெக்ட் அப்படின்னு இருக்கும். இந்த இதை உங்க பேரண்ட்ஸ்க்கு போய் வாசித்து காட்டு. 9th படிக்கிற பிள்ளைகள் தானே நீங்க, பள்ளியில் இப்படி கொடுத்தாங்க, இந்த செய்தி வாசித்தேன், இந்த செய்தியை தமிழ்லையும் எனக்கு வாசிக்க தெரியும், தமிழ்லையும் எழுத தெரியும், ஆங்கிலத்திலையும் எழுத தெரியும், ஆங்கிலத்திலையும் வாசிக்க தெரியும், இதை இன்னும் ஆங்கிலத்துல உனக்கு சொல்லுவேன் அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் முன்னால போய் சொல்லி பாருங்க. அன்னைக்கு தான் உங்களுக்கு ஃபீஸ் கட்டி உங்களை கொண்டு விட்டுட்டு உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குற அம்மா எல்லாம், ஆஹா என் பொண்ணு என் பையன் இந்த உலகத்துல என்ன பண்ணிடுவான், சர்வைவல் ஆயிடுவான். இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் என்ன பயம் இருக்கு தெரியுமா, இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் என்ன பயம் இருக்கு தெரியுமா, மேம் எதுக்கு என்ன கூப்பிட்டுருக்காங்க, எங்க பிள்ளைகள் சர்வைவல் ஆயிடுமா, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. நாங்க பார்க்கும்போது சினிமா தான் எங்களுக்கு பெரிய முகமா இருந்தது. சினிமா எங்க இருக்கோ அங்க போய் நிற்போம், வீடியோ போடுவாங்க. 3 படம்லாம் பார்த்த காலங்கள் உண்டு. ஒரே நாள் நைட்டு 3 படம் தெருவில் போடுவாங்க. பட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போன காலங்கள்லாம் உண்டு. திரை கட்டி படம் போடுவாங்க. எந்த ஊர்ல படம் போட்டாலும் போய் பார்ப்போம். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனா இருந்தது. இன்னைக்கு உங்களுக்கு அப்படி இல்லை, உங்க கையிலே இருக்கு. எனக்கு தெரியும் இங்க எல்லாரும் தனி செல்போனே வச்சிருப்பீங்க, வீட்டுல ஆஃப் பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படிதானே இருக்கா, யாருக்கா செல்போன் இருக்கு சொல்லிடாத, மேம் நோட் பண்ணிடுவாங்க, சொல்லிடாத. அடிச்சு கேட்டாலும் சொல்லக்கூடாது. உனக்கு எப்படி நம்பர் இருக்கும், இல்ல உங்க அப்பா அம்மா கொடுத்து வச்சிருப்பாங்க, அப்பப்ப ஆன் பண்ணி பார்த்துருப்பேன். செல்போன் பார்க்காததுக்கு யாரும் இல்லை, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து. சரியா, அந்த செல்போனை பார்க்கிற நேரம் இந்த செய்தித்தாளர் உள்ள போதும். செல்போனே வச்சுக்கோ, உனக்கு ஏதாவது டவுட்னா அதுல அடி. அலெக்ஸாலாம் வந்தாச்சு, எல்லாரும் என்னென்னமோ நீ வாய்ஸ் கொடுத்தாலே உனக்கு பதில் வந்துடும். அப்ப அதை எடுத்துட்டு அது சரியான பார்க்கறதே உனக்கு பிரச்சனையா இருக்கும். இது சரிதானா அதே ஒன்றை கேட்கும். இப்போ உள்ள டிரான்ஸ்லேஷன் இது கேட்டோன்னே மேலும் தகவல் இருந்தா எனக்கு இன்புட் கொடுங்க, அது டெவலப் பண்ண பாக்குது. பிரச்சனையே உனக்கு அதுதான். நாங்க படிக்கும் போது கால்குலேட்டர்லாம் ஸ்கூல் பக்கமே எட்டி பார்க்க கூடாது, வாய்ப்பாடு தான் இன்ன வரைக்கும் வாய்ப்பாடுல ஓடும். இன்னைக்கு உங்களுக்கு அதெல்லாம் குறைஞ்சு வருது, குறைஞ்சு அது காலத்தின் கட்டாயம் அப்படிதான் இருக்கும். ஏஐ ஒன்ன விட திறமையா ஆயிட்டுன்னா நீ தேவைப்பட மாட்ட. ஏஐ மேம்படுத்தப்பட்ட ஏஐ தான். ஏஐக்கு இதாமகனா இருக்கிறவங்களே என்ன சொல்றாங்க, ஏஐ இருந்து மக்களை காப்பாத்துறது, உங்களை காப்பாத்துறது. என்னெல்லாம் ஏஐ ஒன்றும் பண்ண முடியாது. நான் அதுக்கு பெரிய அடிமையெல்லாம் இப்போ ஆக போறதில்லை, இப்போ அதுக்கான காலம் இல்லை. இனி 50, 60, 70 ஆண்டுகள் நீங்க இருக்க போறீங்க. உங்களை நீங்க காப்பாத்திக்கணும்னா நீங்க நாலேஜா இருக்கணும். எது தவறு எது சரின்னு நீ கண்டுபிடிக்கணும். சரியா, ரொம்ப நேரம் பேசிட்டேன். அடுத்தது நம்ம ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் ஆயிரும். ஆர்வம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க இருந்து, ஏன்னா ஆர்வம் தான் வேணும். இதுல என்ன வேணும், முதல்ல 3I. முதல் என்னது, நமக்கு என்ன வேணும், ஒரு விஷயத்தை படிக்க போய் என்ன வேணும், இன்ட்ரெஸ்ட் வேணும். அது இருந்தா தான் அடுத்த எனக்கு IAS ஆக இன்ட்ரெஸ்ட் நடந்துமா, சாரா ஒரு என்ன IAS அப்படின்னு கேள்வி உனக்குள்ள வரும்ல, கேள்வி வரணும், சொல்லாத என்ன வரும். அப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் பயன் இல்லை, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். அடுத்து இந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் வச்சுட்டு போயிடலாமா, அப்படி கால் மேல கால் போட்டு நான் UPSC கலெக்டர் ஆகி அப்படின்னு போக முடியுமா? என்ன வேணும், அடுத்து என்ன வேணும், முயற்சி வேணுமா? ஆங்கிலத்தில் சொன்னாங்க 3I. இன்வால்வ்மெண்ட் என்ன, அது எங்க, ஏன், எதுக்கு, எப்படி உனக்கு ஆர்வம் வந்தாதான் அது வரும்.
அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு என்ன பண்ணணும், அது எங்க கிடைக்கும் ஐடென்டிஃபை பண்ணணும். 3I தான். இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்க நீங்க கண்டிப்பா இது என்ன சொன்னாலும் உங்களால முடியாது. எப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் வரும் தெரியுமா, 4 இன்டர்வியூ போய் மிதிச்சு வெளியே அனுப்புவான் பாரு, அதெல்லாம் பண்றேமா. அதான் சொல்றேன், 4 இன்டர்வியூ மிதிச்சு அனுப்புவான். கிராமத்துல போனா நமக்கு பாதிக்கப்படுறது இங்கிலீஷ், அதனாலதான் இதை எடுத்து சொல்றேன். வெளியே வந்தோம் அப்படி பார்க்கும், உலகம் வெறுமையா ஓடும், இப்படி ஓடின மாதிரிலாம் இருக்கும். அந்த படத்துல எல்லாம் காட்டும் போது அதெல்லாம் நமக்கு வரும். அன்னைக்கே வைஷ்ணவி மேம் சொன்னாங்களே, அன்னைக்கே மேம் சொன்னாங்களே, சொல்லி பிரயோஜனப்படாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நல்லா படிக்கிற பிள்ளைகளை கண்டு நல்லா படிக்காத பிள்ளைகள் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு வந்துடக்கூடாது. ஏன் வரக்கூடாது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே பிரெயின் தான். யார் கொஞ்சம் பயன்படுத்திட்டாங்களோ அவங்க கொஞ்சம் எக்ஸாம்லாம் நல்லா எழுதுவாங்க. நீ பயன்படுத்தாமலே வச்சிருந்த ஏன் எதுக்குன்னு உனக்கு கேள்வி வரல. இப்ப கண்டுபிடிச்சாங்கல்ல லவாய்சியே, கேண்டிஸ், கையில் எல்லாம் பெரிய ஆட்கள் கிடையாது. ஃபேமிலி ஒன்றும் பெரிய விட்டா பராசதாரர்கள் கிடையாது. யோசிக்கிறான், இதுல என்ன இருக்கு யோசிச்சு பாரு. நம்ம இப்ப யோசிச்சிருக்கோமா, 1766 கண்டுபிடிச்ச ஹைட்ரஜனை இப்பதான் சொல்றோம். என்ன காரணம், தூங்கிட்டோம். ஏன் தூங்கணும், இடையில என்ன கண்டுபிடிச்சாச்சு, குரூட் ஆயில கண்டுபிடிச்சாச்சு, அழகாக உட்காந்தாச்சு. இப்ப குரூட் ஆயில் இல்ல, என்ன எடுத்து போற அடுத்தது என்னென்ன ரினியூவபிள் எனர்ஜி எல்லாம் கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் எடுத்து வராங்க. அப்ப தூங்கிடக்கூடாது. காலையில் யாரும் சாப்பிடலாமா, இல்ல கொட்டாய் நிறைய பேருக்கு வருது. கொட்டாய் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா, சரியா சாப்பிடாது, சரியா தூங்காது. உன் பாடி என்ன கேக்குது, நம்ம படிச்ச ஆக்சிஜனை கேக்குது. ஆக்சிஜன் பாடிக்குள்ள இல்லைன்னா என்ன வரும், கொட்டாய் வரும். நீங்க இனி வர்ற காலங்களில் போராட போறது படிப்புல மட்டும் இல்ல, உடல் நலத்தோடையும் போராட போறீங்க. 50 ஆண்டுகளுக்கு பிறகு எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு முன்கூட்டியே வர்றதுக்கு இருக்கு. நாங்க கொஞ்சம் நல்ல சத்துள்ள ஆதாரமா சாப்பிட்டோம். இன்னைக்கு சத்துள்ள ஆகாரங்கள் சாப்பிடல. மேம் வந்தோடனே எங்களுக்கு ஒரு இளநீர் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த இதுல முதல்ல இளநீர் கொடுத்தாங்க தான், இல்லைன்னா காபி டீ ஏதாவது இருக்கும். ஏன்னா இனி நாங்க அப்படித்தான் சிந்திக்க வேண்டியது இருக்கு. நீங்களும் அப்படித்தான் சிந்திக்கணும். சத்துள்ள பொருள் வீட்டுல அம்மா பண்டங்களை வச்சுருந்தா சாப்பிட மாட்டோம். குறுக்குறை இருக்கிறான்னா வாங்கி 4 வாங்கின போட்டு படிப்போம். அது நம்ம உடலுக்கு தீங்கு. தீங்குன்னு தெரிஞ்சா போதும், கொஞ்சமா சாப்பிடுங்க. 2 கை சாப்பிடுறது போல குறுக்குறை எத்தனை சாப்பிடலாம், ஒரு கையா குறைச்சிருங்க. அப்படின்னா தான் இதெல்லாம் படிக்க உங்களுக்கு உடலாம் கிடைக்கும். சரி, எல்லாம் படிச்சாச்சு சார், எல்லாம் தெரியும், இப்ப கொடுத்தாலும் யூபிஎஸ்சி எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி வீடு கற்றுக் கொடுக்கின்ற அந்த ஒழுக்கம் இல்லைன்னு வச்சுக்க, எல்லாம் பேசி. நான் ஐஏஎஸ் அதிகாரி ஆயிட்டேன், ஆமா ஆயிட்டேன். ஊழல் செஞ்சு எங்க வீட்டுல 100 கோடி ரூபாய் பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க, நான் ஐஏஎஸ் அதிகாரி ஆகி என்ன பண்ண வைப்பேன். அப்ப முதல்ல நமக்கு என்ன வேணும், ஒழுக்கம். அது ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம் கல்லூரி அல்ல. திரும்பியும் சொல்றேன் நம்பி, கல்லூரி தங்கையை சொல்றேன், கல்லூரி அல்ல பள்ளி. இப்ப வீட்டு ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்க முடியல. அம்மா அப்பாவை 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்க்கும்போது எங்க போய் ஒழுக்கத்தை சொல்ல. அப்ப ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம் இதுதான், பள்ளி தான். ஆட்டிடியூட இங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோ. காலேஜ் உனக்கு ஆட்டிடியூட கரெக்ட் பண்ணாது, பள்ளியிலே நீ கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது எல்லாம் சேர்ந்து நீ எப்படி ஆயிடுவேன், தெளிவா ஆயிடுவீங்கம்மா நீங்க. ஏன்னா ஒரு முத்துக்கல்ல ஒரு சிறந்த முத்து இங்க பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுடைய தாயா பாருங்க, பிள்ளையை இவ்வளவு தூரம் வளர்க்கறதுக்கான காரணம் பெற்றோர் ஒரு பெரிய விஷயம். ஆசிரியர், பெற்றோர் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைப்புல நீங்க வளர்ந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எப்படி மேம் தேடி போய் எங்களை மாதிரி இருக்கிறவங்களை உங்களை கூட்டு வந்து காட்டி சொல்லி கொடுக்குறாங்களோ அப்படி சொல்லி கொடுக்கறது எங்க முடிஞ்சிடும், பள்ளி அளவுல முடிஞ்சிடும். நீங்க கல்லூரிக்கு போனீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. சரியா? அதனால மீண்டும் ஒரு முறை உங்கள் முதல்வருக்கு நன்றி சொல்லிட்டு எங்க நிறுவனத்துக்கு நன்றி சொன்னேன். எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. அடுத்தது உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா கேட்டுட்டு இருந்தீங்க, ரொம்ப நன்றி. ஆசிரியர் பெருமக்களுக்கும்
மற்ற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன பேட்டர்ன்? இதே மாதிரி எழுவாய் பயன்களை செய்யப்படும் பொருள் மாதிரி ஆங்கிலத்துக்குரிய பேட்டர்ன் எது? சென்டென்ஸ். அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு? வேற வேறையா இருக்கா? அந்த சென்டென்ஸ்க்கு ஒரு பேட்டர்ன் இருக்குலமா? வெரி குட், வெரி நைஸ். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா? சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். ஆனா நீங்க இதுவரைக்கும் எதுவும் யோசிக்கல. இத சொல்லி கொடுத்திருப்பாங்க, நீங்க பயன்படுத்தல. ஏன் பயன்படுத்தல? வீட்டுல நம்ம தமிழ்ல பேசுறோம், எழுவாய் பயன்களை செய்யக்கூடிய பொருள் நமக்கு வேண்டாம். இப்ப ஜப்பான்கார ஒருத்தர் வர தமிழ்ல வார்த்தைகள்லாம் கத்துக்கிட்டாரு. காற்று, நிலம், அவர் ஜப்பான் மொழியில திரௌபதி முர்மு உத்தரவு. சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு 15 நீதிபதிகள் புதிதாக நியமனம். தமிழ்ல வாசிச்சாச்சு, எழுத தெரியும், எழுதியிருக்காங்க. அது எழுதுறது நம்ம காட்ட முடிய வாசிச்சாச்சு. அப்படியே முதல்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணது சொல்லு. Honorable President Draupadi Murmu issued an order in Chennai High Court, 15 judges newly appointed. சரி, ஓகே. Draupadi Murmu orders 15 new judges are appointed to Chennai High Court. As a voice, 15 judges were newly appointed to the Chennai High Court. 15 judges were newly appointed to the Chennai High Court under the order of the President. சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு 15 நீதிபதிகள் புதிதாக நியமனம். Honorable President Draupadi Murmu's order. 15 new judges were appointed in Chennai High Court by President Draupadi Murmu. Very good. Passive as well, lady. கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசாரை நியமிக்கவும், கூடுதல் தொகை வசூலித்தால் வழக்கு பதியவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு. The High Court ordered to control Tajma crowd by appointing the police force and to file FIR if extra amounts were collected. தவறு இருக்கா, சரி இருக்கா? சரி, அவங்க வாசல் சரிதான். அதுல எப்படி எஸ் செலக்ட் பண்ண? சப்ஜெக்ட் எப்படி எடுத்த? ஃபைன். முதல்ல தம்பி தப்பு பண்ணலாமா? மொத்தத்துல நான் சேர்த்துதான், என்னையும் சேர்த்துக்கணும். அவன் ஃபைன் பண்ணிருக்கான். எஸ் சப்ஜெக்ட் ஃபைன் பண்ணணும். இதுல சப்ஜெக்ட் எதா இருக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் இருக்கு. சப்ஜெக்ட் வேணும்ல.